Hello friends, welcome to Magical Barbie Tamil. இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க friends. டேய் மச்சான், இன்னைக்கு மேம் எப்படின்னா பேப்பர் ரிசல்ட் எடுத்துட்டு வர போறாங்கடா. மாட்ட போறோம், என்ன மார்க் இருக்க போது தெரியல. எங்க அப்பா திட்ட போறாருடா நல்லா. ஆமாடா மச்சான், இன்னைக்கு கண்டிப்பா எடுத்துன்னு வருவாங்கடா மேம். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பேப்பர் ரிசல்ட் கொடுக்கதான் போறாங்க. என்ன மார்க் வரப்போது தெரியல. 0 வராம இருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆகணும்டா, போதும். அதுவே 0 எல்லாம் எடுக்க கூடாதுடா. ஏய் ஜாலி, இன்னைக்கு மேம் ரிசல்ட் கொண்டு வருவாங்க. எப்படின்னா இந்த 95 and above வாங்கிடணும். நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். மலரோட நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். என்னது 95வா? அதுல எதனா ஒரு நம்பர் வந்தாவே போதுமே. 9 இல்லன்னா 5. என்ன கையில் 95 வாங்கிடுவியா நீ? பரவாயில்லையே. இல்ல, அவ படிக்கிற பொண்ணாச்சேடா. அவளும் மலருதான் கிளாஸ்லயே நல்லா படிக்கிறாங்க. ஆமாடா, நம்மளுக்கு தாண்டா அதெல்லாம் முடியவே மாட்டேங்குது. படிக்கவே முடிய மாட்டேங்குது நம்மனால. அதெல்லாம் நம்மளால முடியாதுடா மச்சான். எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? எஸ், நான் இன்னைக்கு 95 வாங்கிடுவேன். எப்படின்னா ஸ்ருதி, இன்னைக்கு மேம் ரிசல்ட் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு எப்படின்னா அவுட் ஆஃப் 100 எப்படின்னா வாங்கிடணும். எனக்கு அதுதான் என்னோட எய்ம். நான் நல்லா படிச்சுட்டு வந்து நல்லா எழுதுனேன் இந்த வாட்டி. எனக்கு எதுவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாமே சென்டம் வாங்கிடுவேன் நான். என்னது சென்டம் வாங்கிடுவியா? நாங்கெல்லாம் அதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது. 100 out of 100. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கும். நாங்களும் அவ்வளோ மார்க் எடுத்தா கனவுல கூட நடிக்க முடியாது. மலரு, ஸ்ருதி கவலைப்படாத ஸ்ருதி. நானே டீச்சர் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு உன்னோட பேப்பர்ல நான் நல்ல மார்க் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? நீ கனவுல நினைக்காது. இப்போ உனக்கு உன் நேர்லயே நான் தான் மேம்னு நினைச்சுக்கோ. இப்ப நான் மேம் மாதிரி மிமிக்ரி பண்ண போறேன். சூப்பர் சூப்பர் கியாரா, பண்ணி காமி பார்க்கலாம். சரி சரி கியாரா, பண்ணு கியாரா. ஃப்ரெண்ட்ஸ், கியாரா வந்து மேம் மாதிரியே மிமிக்ரி பண்ண போறா. எல்லாரும் ரெடியா உட்காருங்க அவங்க பிளேஸ்ல. இப்ப அவ வந்து மிமிக்ரி பண்ண போறா. மேம் எப்படி ரிசல்ட் எடுத்துட்டு வராங்களோ அவளே எடுத்துட்டு வருவா இப்போ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மேம் மாதிரியே நான் பேசி காமிக்க போறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்க போறேன். யார் யாரு என்னென்ன மார்க் கொடுக்கறன்னு பாருங்க. சூப்பரா பேசுற, சேம் மேம் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. ஓ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி என்ன மார்க் வாங்கிருக்கீங்க பார்க்கலாம். நான் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 by 1 நான் கூப்பிடுவேன். எல்லாரும் 1 by 1 வாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் யாரோட பேப்பர் இருக்கு? கயல். கயல் வாமா இங்க. எஸ் மேம், வந்துட்டேன் மேம். ஓகே, 50 out of 100. என்னது? நான் 50 out of 100? இது என் பேப்பர் இல்லவே இல்ல. இது நான் கிடையாது. ஏய் கம்முனே வாப்பா, நீ நல்ல மார்க் தானே எடுக்கிற. இது சீட்டிங். இது என் பேப்பரே இல்லப்பா. இது நான் இவ்வளவு மார்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும் கயல், நீ இவ்வளவு மார்க் எடுக்க மாட்டேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணு. கயல், இது உன்னோட மார்க் தான். ஓ சாரி மேம். ஓகே மேம், என்னோட மார்க் என் பேப்பர் கொடுங்க மேம், நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. நெக்ஸ்ட் அர்ஜுன். அர்ஜுன், வெரி குட். 80 out of 100. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஏய் சூப்பர் கியாரா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மார்க் எடுத்திருக்குது. எப்பவுமே நான் இவ்வளவு மார்க் எடுத்ததே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். நிஜத்துல கூட இப்படி ஆயிடுச்சுன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன மார்க் வரப்போ தெரியல. நல்லா இந்த மார்க் நிஜத்துல வந்துச்சுன்னா நல்லாதான்டா இருக்கும். என்ன மார்க் வரப்போது தெரியலடா. நல்லன்னு. ஆமாடா மச்சான், என்ன வரப்போது தெரியலடா. சரி சரி, குடு என் பேப்பரை. இந்த பேப்பரை நானு ஃப்ரேம் போட்டு வச்சுப்பேன். எப்பவுமே இந்த மார்க் நான் வாங்க மாட்டேன்னா தெரியல, வாங்குவானா இல்லையான்னு. நான் ஃப்ரேம் மட்டும் கண்டிப்பா போட்டு வச்சுப்பேன். நல்ல ஐடியாடா, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோ. ஆமா, சரி சரி கியாரா, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அப்பப்ப மிமிக்ரி பண்ணி கொஞ்சம் அப்பப்ப என்ன ஹாப்பி ஆக்கு. நெக்ஸ்ட் நலன். நலன் வாங்க. ஓகே, 90 out of 100 மார்க்ஸ் எடுத்திருக்க நலன் நீ. நலன் கம் ஹியர். என்னது 90? என்னோட 10 மார்க்ஸ் அதிகமா? பத்தியா? இந்த பொண்ணு அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியா மார்க் போட்டிருக்குப்பா. நம்மளுக்கு வரைக்கும் கம்மியா போட்டிருக்கா. தேங்க்யூ மேம். நான் எப்பவுமே இவ்வளவு மார்க் எல்லாம் வாங்குது இல்ல மேம். ஓ வெரி குட் நலன், கீப் இட் அப். ஓ தேங்க்யூ சோ மச் மேம். அர்ஜுன், நீ ஃப்ரேம் போடுற மாதிரி நான் கூட போட்டுக்கு போறேன்னா இந்த பேப்பரை ஃப்ரேம். இதுக்கப்புறமா நம்ம இந்த மார்க் எல்லாம் வாங்குவோமா இல்லையா தெரியல. கியாரா மேம் வந்துட்டாங்க. வந்துரு, சீக்கிரமா இறங்கி. கியாரா மேம் வராங்க, சீக்கிரமா வா.
ஓகே ஓகே நான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேப்பர்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க, மேம் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் ரெண்டுமே சொல்ல போறேன். மேம் குட் நியூஸ் சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட். ஓகே, அது எனக்கு தெரியும் நீங்க குட் நியூஸ் தான் கேட்க போறீங்கன்னு. குட் நியூஸ் என்னன்னா உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் லீவ் இருக்கு 10 days. எஸ், இப்போ பேட் நியூஸ் சொல்றேன், அது கேளுங்க. சொல்லுங்க மேம். அப்படி வாங்க. பேட் நியூஸ் என்னன்னா இப்போ உங்களுக்கு இந்த 10 daysல ஹோம்ஒர்க் தருவேன், அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வரணும். எஸ், இப்போ இதுதான் உங்களுக்கு பேட் நியூஸ். ஓகேவா? இப்போ குட் நியூஸ் பேட் நியூஸ் புரிஞ்சுச்சா? இப்போ நானு இன்னைக்கு இப்போ குவார்டர்லி எக்ஸாமோட ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரோட பேப்பர் நான் தரேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் மலர். மலர், உன்தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன், நீ தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், 95 out of 100. வெரி குட். இப்படிதான் எப்பவுமே படிக்கணும். Thank you மேம். நல்லா படிப்பேன் மேம் இன்னும். வெரி குட். இதே மாதிரி படிக்கணும், சரியா? நல்லா படி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மலருக்கு கிளாப் பண்ணுங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் கயல். கயல் 92 out of 100. வெரி குட் கயல், நீ தான் செகண்ட் கிளாஸ்லயே. ஓ thank you மேம். மேம் நான் 95 and above எடுக்க பார்த்தேன் மேம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் எடுமா. வெரி குட். இது நல்லா தான் பண்ணிருக்க, இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணு, சரியா? நெக்ஸ்ட் ஸ்ருதி. ஸ்ருதி 36. ஜஸ்ட் பாஸ் தான் இருக்க, நீ ரொம்ப வர்ஸ்டா ஆன்சர் பண்ணிருக்க. அதுவும் நான் எப்படியோ அங்கங்க மார்க் போட்டு உன்ன பாஸ் பண்ணிருக்கேன். சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் படிச்சிடுறேன் மேம். அப்படிதான் சொல்றீங்க? எங்க படிக்கிறீங்க? நல்லா படிச்சாதான் நல்லா மார்க் எடுக்கணும். இப்ப மலர் கயல் பாரு எவ்வளவு சூப்பரா மார்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கியாரா. கியாரா, நீ கூட அதேதான், ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்க, 35 marks தான் எடுத்திருக்க. அதே மாதிரி நீ எப்படி எழுதிருக்கியோ கயல் ரெண்டு பேருக்குமே உண்டும் ஸ்ருதிதும் ஆன்சர் ஷீட் ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் பார்த்து எழுதுறீங்களா என்ன தெரியல. ஒழுங்கா நாளையில இருந்து ஒழுங்கா படிக்கணும். நெக்ஸ்ட் நலன் -10. அந்த -10 எதுக்குன்னா நீ பிட் பேப்பர் எடுத்துட்டு வந்த, அதனால உனக்கு அதை நான் -10 போட்டிருக்கேன். நாளைக்கு நீ பேரண்ட்ஸோட தான் வர. சாரி மேம். மேம் வேண்டாம் மேம். நோ, கண்டிப்பா நீ பேரண்ட்ஸ கூட்டிட்டு தான் வர, புரியுதா? நாளைக்கு நானும் உங்க பேரண்ட் கிட்ட கேட்பேன். இல்லன்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதுக்கு வந்து பாக்கலாம் ரிசல்ட் எப்படி எழுதுறீங்கன்னு. ஓகேவா? சரிங்க மேம். இப்ப எதனா ஒரு டெஸ்ட் வைங்க மேம். வைக்கதான் போறேன் நானு. அதுல எப்படி எழுதுறீங்க பாத்துட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேவா? ஐயோ நம்ம பேப்பர் இப்போ நம்ம தான் லாஸ்ட். நெக்ஸ்ட் அர்ஜுன் 0 marks. சூப்பரா எடுத்திருக்கடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ நல்ல ஆன்சர் எழுதி வச்சிருந்த, நல்லா இருந்தது. இதுதான் பாத்தியா, அதுக்குதான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, நீங்களும் உங்க மலரும். மலர் எப்படி படிக்கிறா அதே மாதிரி தானே நீயும் படிக்கணும். எதுக்கு படிக்க முடிஞ்சா ஏன் மேம் படிக்க மாட்டோம்? நீ நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா மார்க் எடுத்து காமிக்கிற. மலர் கிட்ட டெய்லி உக்காந்து படிக்கணும் நீ கூட, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பேப்பர் கொடுத்துட்டேன். இப்ப வந்து ஃபெயில் ஆனவங்க 2 பேர் இருக்காங்க, நலன் அண்ட் அர்ஜுன். இவங்க 2 பேருக்கும் நான் ஒரு சின்ன சிம்பிள் டெஸ்ட் வைக்க போறேன். அதுல எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். ஓகேவா? ஏன்னா சார் பிரின்சிபல் சார் சொல்லிருக்காங்க இந்த வாட்டி யாரையுமே ஃபெயில் பண்ண கூடாதுன்னு. சரி, இப்ப நான் இந்த டெஸ்ட் வச்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அர்ஜுன் வந்து சால்வ் பண்ணி பாக்கலாமா? இங்க போர்டுல இருக்குது. ஆஹா, நம்ம தாண்டா கூப்பிட்டுருக்காங்க முதல்ல. என்ன இது 2 + 2? இதுதானே நம்மளுக்கு சிம்பிள். 2 + 2 தானே எழுதணும். ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க மேம். 2 + 2 என்ன வரும்? 2 + 2 22. இதுதான் ஆன்சர் மேம். 2 + 2 22 மேம். வாவ், சூப்பர்டா, சூப்பர் ஆன்சர். ஏ அர்ஜுன், இரு நல்லா அப்பா கிட்ட மாட்டி விடுற உன்னை. இது கூட தெரியல உனக்கு? மச்சான் நெக்ஸ்ட் நீ தான்டா மச்சான், வாடா இப்போ. ஓகே மேம். 4 + 6 இதானே மேம் பண்ணணும். நான் பண்ணிடுறேன் மேம். 4 + 6 46. ஆன்சர் வந்துருச்சு மேம். 4 + 6 46. இதுதானே மேம் ஆன்சரு. கரெக்ட் ஆன்சர் தானே மேம் இது நான் எழுதி இருக்கிறது. உங்களுக்கு இப்போ நான் ஒரு டெஸ்ட் வச்சேன், சிம்பிள் டெஸ்ட். அதுல கூடமே 2 பேருமே சரியா எழுதல.
அதுக்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். ஓகேவா? சரி, 2 பேருமே இந்த டேபிள் மேல நின்னு தலை கீழே நிக்கிறீங்க 2 பேருமே. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். நாளையில இருந்து இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு லீவ்ல உக்காந்து ஒழுங்கா படிக்கல பாருங்க எப்படி என்னென்ன பண்றேன் நான். உங்க 2 பேருக்கும் இனிமேட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் 2 பேருக்கிட்டையுமே. சாரி மேம், நான் ஒழுங்கா படிப்போம் மேம். மேம் தலை வலிக்குது மேம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.